Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 766 700 8999. உலக வரலாற்றிலேயே தன் மொழியை மீட்பதற்காக அதற்கு ஒரு ஆபத்து என்கிற பொழுது தன் உடலுக்கு தானே தீயிட்டு எரித்து கொண்ட ஒரு போரிட்ட ஒரு இனம் உண்டு என்றால் அது தமிழ் இனம் மட்டும்தான். நம் சமகால வரலாற்றில் தமிழர்கள் தங்கள் மீதான ஆதிக்கத்துக்கு எதிராக இராணுவத்தை எதிர்த்தும் களத்தில் உயிர்விட்ட தமிழ்நாட்டு வரலாறுதான் மொழிப்போர் வரலாறு. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி திங்கள் 25ஆம் நாளை மொழிப்போர் ஈகியர்களுக்கான வீர வணக்க நாளாக தமிழர்களால் கொண்டாடி அனுசரிக்கப்படுகிறது. தமிழர்கள் நிகழ்த்திய அந்த மொழிப்போரின் வரலாற்றை வாருங்கள் பார்க்கலாம். தமிழன் தொடுத்த போர். இந்திய துணைக்கண்டத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கீழ் இருந்த காலகட்டத்திலேயே இங்கிருந்து மற்ற மொழி பேசும் மக்களின் மீது இந்தி மொழியானது திணிக்கப்பட்டது. அத்தகைய காலகட்டத்தில் பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களை ஒற்றை மைய தேசமாக ஒற்றை வாதத்தில் உருவாக்க காங்கிரசும் பிரிட்டிஷ் அரசில் அதிகார வர்க்கமாக இருந்த பார்ப்பனர்களும் இந்தியை பொது மொழியாக திணித்து ஒருங்கிணைக்க முனைந்தனர். இதனை முதலில் எதிர்த்து பெரியார் 1926ஆம் ஆண்டு இந்தியாவின் ரகசியம் என்று ஒரு கட்டுரை எழுதினார். பிரிட்டிஷ் ஆட்சியில் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு மாகாண அரசுகளுக்கு ஏற்கனவே இருந்த அதிகாரங்களை விட கூடுதல் அதிகாரங்களை கொடுத்தது. இந்த சட்டப்படி நடந்த தேர்தலில் காங்கிரஸ் தனி மெஜாரிட்டி பெற்று ஆட்சி அமைத்தது. 1937ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் ராஜாஜி சென்னை மாகாண பிரதமராக பதவியேற்றார். ராஜாஜி அவர்கள் பதவியேற்பதற்கு 4 நாட்களுக்கு முன்னரே தட்சிண இந்தி பிரச்சார சபையில் பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக்கலாம் என்று பேசியிருந்தார். உயர் சாதியினர் தலைமையேற்று நடத்தக்கூடிய பத்திரிகைகள் அனைத்தும் அதனை கொண்டாடி தீர்த்தன. சத்தியமூர்த்தி ஐயர் சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பேசினார். தமிழ் அறிஞர்களும் தலைவர்களும் கொதித்தெழுந்தனர். அதற்கு எதிராக தஞ்சையில் கரந்தை தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவரும் தஞ்சை மாவட்ட நீதி கட்சி தலைவர்களில் ஒருவருமான தமிழ்வேல் உமா மகேஸ்வரன் உள்ளிட்டவர்கள் முதல் இந்தி எதிர்ப்பு ஊர்வலத்தை நடத்தினார்கள். 1937ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் நாவலர் சோமசுந்தர பாரதியார், அறிஞர் அண்ணா ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டங்கள் நடைபெற்றன. அதே ஆண்டு அக்டோபரில் மறைமலை அடிகள் கலந்து கொண்ட கூட்டமும் நடைபெற்றது. 1937ஆம் ஆண்டு திருச்சியில் சென்னை மாகாண தமிழர் மாநாடு கூட்டப்பட்டது. மாநாட்டை காசு பிள்ளை திறந்து வைக்க உமா மகேஸ்வரன் வரவேற்றார். சோமசுந்தர பாரதியார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பெரியார் சிறப்புரையாற்றினார். மாநிலம் தழுவிய அளவில் இந்தி ஆதிக்கத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட முதல் மாநாடு இதுதான். இந்த மாநாட்டில் தமிழ்நாடு தனி நாடாகுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிட்டத்தட்ட தனித்தமிழ்நாடு என்ற அரசியலை முன்வைத்து நிறைவேற்றப்பட்ட முதல் தீர்மானம் இதுவே என்று சொல்லலாம். இதை திராவிட கட்சிகளின் தாய் அமைப்பான நீதி கட்சியில் இருந்த தமிழர்கள் செய்தார்கள். இந்தி எதிர்ப்பு போராட்ட செய்திகளை வெளியிட்டதால் 1938ஆம் ஆண்டு விடுதலை ஏட்டின் பதிப்பாளர் ஈ.வே. கிருஷ்ணசாமியையும் ஆசிரியர் முத்துச்சாமியையும் கைது செய்து 6 மாதம் சிறைக்காவல் தண்டனை வழங்கியது காங்கிரஸ் அரசு. 1938ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி சென்னையில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் துவங்கியது. ராஜாஜி வீட்டு முன்பாக மறியல் செய்த பலர் கைதானார்கள். இந்தி எதிர்ப்பின் அவசியத்தை மக்களிடம் பரப்ப தமிழர் பெரும்படை என்ற பெயரில் ஒரு அமைப்பு நிறுவப்பட்டது. பட்டுக்கோட்டை அழகிரிசாமி, குமாரசாமி பிள்ளை, மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார், நகரதூதன் ஆசிரியர் திருச்சி திருமலைச்சாமி ஆகியோர் தலைமையில் தமிழர் பெரும்படையினர் திருச்சி உறையூரில் இருந்து நடைபயணமாக சென்னையை நோக்கி புறப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 234 ஊர்களின் வழியாக 42 நாட்கள் நடந்து இவர்கள் சென்னை நகரை அடைந்தார்கள். சென்னையின் எல்லையில் இவர்களை மறைமலை அடிகள் வரவேற்றார். சென்னை நகரத்தின் இந்தி எதிர்ப்பு பிரச்சார பொறுப்பை மீனாம்பாள் சிவராஜ் ஏற்றிருந்தார். கட்டாய இந்தியை எதிர்த்து மாணவர்கள், பெண்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து போராடினர். இப்படி தமிழ்நாடு முழுவதும் பல தமிழறிஞர்கள் தலைமையில் போராட்டங்கள் வெகுண்டு எழுந்தன. போராடியவர்களை கைது செய்து
சிறையில் அடைத்தது அரசு. அடுத்த 42 நாட்களில் 234 சிற்றூர்களுக்கும் 60 நகரங்களுக்கும் சென்று 87 பொதுக்கூட்டங்களை நடத்தி பரவலாக ஆதரவை திரட்டினார்கள் தமிழர் பெரும்படையினர். அவர்கள் 11 செப்டம்பர் 1938 அன்று சென்னையை வந்தடைந்தனர். அங்கு அவர்கள் அரசு அலுவலகங்களில் மறியல் செய்ததாக சொல்லி கைது செய்யப்பட்டார்கள். இவர்களது நடைப்பயணத்தால் சிற்றூர்களிலும் கிராமங்களிலும் இந்தி ஆதிக்க எதிர்ப்பு மற்றும் தமிழ் மொழியின் மீதான உணர்வு ஆகியவை ஊட்டி பெருக்கப்பட்டது. 1938 ஆண்டு ஜூன் மாதம் சென்னை 1000 விளக்கு பகுதியில் இந்தி எதிர்ப்பு கூட்டத்தில் பேசியதற்காக அறிஞர் அண்ணா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ராஜாஜி அரசு அவர் மீது மக்களை போராட தூண்டியதாக குற்றம் சாட்டி 4 மாத காலம் சிறை காவல் தண்டனை கொடுத்து சிறையில் அடைத்தது. அதே ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் நாள் சென்னையில் நடந்த போராட்டத்தில் டாக்டர் தருமாம்பாள், மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார், மலர்முகத்தம்மாள், பட்டம்மாள் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்தி என்னும் மொழியின் வழியாக ஒற்றை ஆதிக்க இந்தியாவை உருவாக்க காங்கிரஸ்காரர்கள் எடுத்த முயற்சியை தமிழ் நிலத்தில் தடுத்து நிறுத்தும் போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட இந்த பெண்கள் அனைவரும் திராவிட இயக்க பின்னணியை கொண்டவர்கள் ஆவார்கள். அடுத்து நவம்பர் மாதம் 21ஆம் நாள் உண்ணாமலை அம்மையார் தலைமையில் போராடி சிறை சென்றவர்களில் பின்னாளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 50 தலைவராக வந்த NV நடராசனின் மனைவி புவனேஸ்வரியும் ஒருவர். போராட்டங்களின் முன்னணியில் இருந்தவர்கள் திராவிட இயக்கத்தினர் என்பதை உணர்ந்த ராஜாஜி அத்தனை போராட்டங்களிலும் பின்னணியில் பெரியார் இருக்கிறார் என்று அவர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து கைது செய்தார். இவ்வழக்கில் பெரியாருக்கு ஓராண்டு கடுங்காவல் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அபராதம் கட்ட தவறினால் 6 மாதம் கூடுதல் சிறை என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. பெரியார் அபராதம் கட்ட மறுத்து முழுவதுமாக சிறைக்கு சென்றார். இந்தி எதிர்ப்போடு சேர்ந்து பெரியாரை விடுதலை செய்ய சொல்லும் போராட்டம் வெடித்தது. பெரியார், அண்ணா மட்டுமின்றி தே நாயகமும் கைது செய்யப்பட்டார். போராட்டத்தை ஆதரித்தும் இந்தி எதிர்ப்பு பரப்புரை மேற்கொண்டதாலும் நீதி கட்சி மற்றும் சுயமரியாதை இயக்க பத்திரிகைகளுக்கு ஜாமீன் பணம் கட்ட அரசு உத்தரவிட்டது. இந்தி எதிர்ப்பு போரில் ஒட்டுமொத்தமாக 1269 பேர் அடைக்கப்பட்டார்கள் என்கிறது ஆவணம். இவர்களில் சில தமிழ் அறிஞர்கள் தவிர்த்து பெரும்பான்மையானோர் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள். பிரிட்டிஷ் அரசின் கீழ் காங்கிரஸ் அரசு தோன்றியவுடன் தமிழன் தொடுத்த போரை முன்னின்று நடத்தியது தமிழர்களின் பெரும் படை. மொழி போராட்டத்தில் நடராசன், தாளமுத்து என்று தங்கள் 2 உயிர்களை பலி கொடுத்து தமிழர்கள் தங்கள் மொழி உரிமையை நிலைநாட்டினார்கள். நடராசனின் இறுதி ஊர்வலத்தில் அறிஞர் அண்ணா இப்படியாக உரையாற்றினார். அதோ அங்கே படுத்திருக்கிறார் நடராசன். அவருடைய இதயம் துடிப்பதை நிறுத்திவிட்டது. அவருடைய ரத்தம் ஓடுவதை நிறுத்திவிட்டது. அவருடைய கேசம் சிலிர்த்து நிற்கிறது. ஆனால் அவருடைய முகத்தையே பாருங்கள். தன்னுடைய கலாச்சாரத்திற்காகவும் விடுதலைக்காகவும் போராடி அப்போரில் தன் இன்னுயிர் ஈந்த ஒரு போராளியின் முகமல்லவா அந்த முகம். பல்லாயிரக்கணக்கில் கூடிய நீங்கள் ஒரு உறுதிமொழியினை தருவீர்களா? நாம் விரும்பாத ஒரு மொழியை எதிர்த்து போரிட்டு ஐயகோ நம்மிடம் இல்லாது மறைந்து போன நடராசனின் வீர வாழ்வை நாங்களும் பின்பற்றுவோம் என்று உறுதி கொள்வீர்களாக என்று ஆவேசமாக பேசினார். இந்த போராட்டங்களை முன்வைத்து சட்டமன்றத்தில் பெரும் விவாதம் நடைபெற்றது. இந்திய விடுதலைக்கு போராடுபவர்களை ஒடுக்க பிரிட்டிஷ் கொண்டு வந்த சட்டங்களின் கீழ் மொழி போராட்ட வீரர்களும் தலைவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். சட்டமன்றத்தில் இருந்த திராவிட கட்சியாக நீதி கட்சியினர் பெரும் விவாதத்தில் ஈடுபட்டார்கள். எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திராவிட தளபதி சர் A.T. பன்னீர்செல்வம் இந்தியின் மூலம் தமிழ் மொழி மட்டுமல்ல தமிழன் வாழ்வும் அழிந்துவிடும் என்பதை இந்த அமைச்சரவைக்கு பலமுறை எடுத்து சொல்லியாகிவிட்டது. தமிழனுடைய தனித்தன்மையை, தமிழனுடைய மாண்பை, தமிழ் மொழியின் பாங்கை அழித்தொழிக்க உங்களால் முடியாது என்பதை நான் திட்டவட்டமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடக்குமுறைகளை கையாண்டு மக்களின் எதிர்ப்புகளை புறக்கணித்தால் அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள். ஆனால் அதற்கு பதில் சொல்லும் காலம் மட்டுமல்ல, வருத்தப்பட வேண்டிய காலமும் வெகு தூரத்தில் இல்லை என்று அவர் பேசியிருந்தார். 2ஆம் உலகப் போரின் காரணமாக ராஜாஜியின் ஆட்சி முடிவுக்கு வந்து ஆளுநரின் நேரடி கட்டுப்பாட்டில் ஆட்சி நடைபெற்ற போது 21 பிப்ரவரி 1940ஆம் ஆண்டு அன்று ஆளுநர் எர்ஸ்கின் கட்டாய இந்தியை விலக்கிக் கொண்டார். ஆளுநர் சட்டத்தை பின்வாங்கியதனால் தமிழர்கள் தொடுத்த அந்த முதல் போர் வெற்றி பெற்றது. தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்தும்
தமிழர்கள் தொடுத்த இரண்டாவது போரை அடுத்த வாரம் பார்க்கலாம்.